ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை அமாவாசை பற்றி நாம் பார்க்கலாம். தை அமாவாசை என்பது தை மாதம் வரக்கூடிய ஒரு அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது விதி. அதில் இருந்து நாம் தவறக்கூடாது. சரி, எல்லா அமாவாசை தவறி போய்விட்டது என்றால் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இது மூன்றும் முக்கியம். இது இல்லை என்றால் இந்த வருகிற தை அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் வழிபாடில் இருந்து நாம் தவறக்கூடாது. முன்னோர்கள் வழிபாடு மிக மிக அவசியம். முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியம். இதில் இருந்து நாம் தவறினோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதிலிருந்து நாம் மீண்டு வருவது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். எனவே அந்த பிரச்சனையை நாம் செய்துவிட வேண்டும். அந்த கடமையை நாம் செய்துவிட வேண்டும். அதிலிருந்து தவறக்கூடாது. அது மிக முக்கியம். இந்த தை அமாவாசை என்பது மிகவும் ஒரு சிறப்பான அமாவாசை, சக்தியுடைய ஒரு அமாவாசை. தை அமாவாசை என்று இந்த தெய்வத்துக்கு தான் என்று இல்லை, எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பான ஒரு அமாவாசை. வராகியை எடுத்துக்கொண்டால் அங்கு சிறப்பான ஒரு தினம்தான். காளி எடுத்துக்கொண்டால் சிறப்பான ஒரு தினம்தான். பெருமாள், முருகன் எல்லா கோயில்களிலும் மிக சிறப்பாக விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெறும். மிக சிறப்பான ஒரு நாள் இந்த தை அமாவாசை. எப்படி இது விதியையும் திதியையும் மாற்றிய ஒரு அமாவாசை. அதை பற்றி கூட நாம் பார்க்கலாம். எப்படி எனில், இந்த தை அமாவாசைக்கு திருக்கடையூர் அபிராமி அன்னை கோயில், திருக்கடையூர் என்றாலே அபிராமி அன்னை தான் அனைவருக்கும் நினைவு வருவாள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தலம். அந்த தலத்தில் மிக விசேஷம் இந்த தை அமாவாசை. எப்படி எனில், விதியை மாற்றிய தினம். எப்படி மார்க்கண்டேயர் பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர் 16 வயது அவருக்கு மரணம் என்பது விதிக்கப்பட்டு விட்டது. 16 வயது முடிந்தவுடன் அவர் மரணம் அடைந்து விடுவார் என்பது விதிக்கப்பட்டு விட்டது. அவர் என்ன செய்தார் என்றால், எல்லா சிவன் கோயில்களும் சென்றார் மார்க்கண்டேயர். கடைசியாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த சிவனிடம் சரணாகதி செய்து விட்டார். சரணாகதிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. நாம் எந்த பிரச்சனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அனைத்து பிரச்சனையிலிருந்து அந்த பகவான் நம்மை காப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சக்தி அந்த சரணாகதிக்கு இருக்கிறது. என்ன செய்தார், அந்த அமிர்தகடேஸ்வரர் அந்த சுவாமியிடம் வந்து சரணாகதி செய்து விட்டார். அப்போது யமதர்மன் வருகிறார், அவர் உயிரை பறிக்க. சிவன் என்ன செய்தார் என்றால், அந்த யமனை தன்னுடைய காலால் உதைத்து தன்னுடைய பக்தனை காப்பாற்றிய ஒரு ஸ்தலம். அந்த யமனுடன் போரிட்டு தன் பக்தனை காப்பாற்றி காலசம்மார மூர்த்தியாக காட்சி தந்த நாள் தான் இந்த தை அமாவாசை. அமிர்தகடேஸ்வரர் இவ்வாறு தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார். அதன் பிறகு திதியை மாற்றிய நாள். அது எப்படி என்று பார்ப்போம். திதியை, அதாவது திருக்கடையூர் என்றாலே நாம் அபிராமி தான். அந்த அபிராமி அன்னை கோயிலில் எப்போதும் சுப்பிரமணிய பட்டர், அவர் எப்போதும் அந்த அன்னையின் முன் தவக்கோலத்திலேயே இருப்பார். எப்போதும் அந்த அம்பாள் சிந்தனையிலேயே மூழ்கி தியானம் செய்து கொண்டே இருப்பார். அதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அம்பாளை நோக்கி தியானம் செய்து கொண்டு இருப்பதுதான். அவ்வாறு எந்நாளும் போல் தியானம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் தை அமாவாசை வந்து விட்டது. அன்றைய தினம் அரசர் அந்த கோயிலுக்கு வருகிறார். அந்த ஊர் அரசர் கோயிலுக்கு வந்து இவரை பார்த்து, சுப்பிரமணிய பட்டரே, இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அமாவாசை என்று சொல்வதை விட்டு பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். ஏனெனில் அவர் எப்போதும் அம்பாளின் தியானத்திலே இருக்கிறார். அவருக்கு அப்படிதான் அதாவது வெள்ளை மனதுன்னு சொல்வார்கள். அப்பேற்பட்ட வெள்ளை உள்ளம் படைத்தவர். அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். அப்போது அரசன் பார்த்து, இன்று அமாவாசை பௌர்ணமி என்று சொல்லிவிட்டீர். இன்று இரவு முழு நிலவு வரவில்லை என்றால் உண்மை தண்டிப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அதுபோல் சாயங்காலம் வர வர அவர் அரசன் தண்டனைக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து விடுகிறார். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்போது அந்த அபிராம பட்டர் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. அவர் மனதில் இருந்ததெல்லாம் அந்த அபிராமி அன்னின் சிந்தனை தான். எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. அப்போது அவர் பாடிய பாடல் தான் இந்த அபிராமி அந்தாதி. அதாவது 100 பாடல் கொண்டது. அது
அந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுகிறார். ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டு வருகிறார். அதில் 79வது பாட்டு 79 அந்த பாட்டு விழிக்கு அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்கே வழிக்கே சுழன்று பெண் பாவங்களை செய்து பால் நரகுக்குளில் அழுந்தும் கைவர் தம்மோடு எனக்கு என்ன கூட்டணி என்று அந்த பாடல் பாடி முடிக்க அம்பாள் தோன்றி தனது காதில் உள்ள குண்டலத்தை எடுத்து வானத்தில் வீச அது ஒரு நிலவாக மாறுகிறது. நிலவு தோற்றமளிக்கிறது. அவ்வளோதான். அமாவாசை என்று பௌர்ணமி வந்து விடுகிறது. முழு நிலவு ஆகாயத்தில் வந்து விடுகிறது. இதை அரசன் பார்த்தான், வியந்து போய்விட்டான். சுப்பிரமணிய சுவாமி அந்த பட்டரின் திருவடியில் விழுந்து அவரை வணங்கி மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி அவரிடமிருந்து அம்பாளின் மற்ற மகிமையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்கிறார். அப்போது அம்பாள் சுப்பிரமணிய பட்டரே 79 பாடல் பாடிவிட்டு இன்னொரு 21 பாடல் தான் உள்ளது, அதை பாடி முடித்துவிட பட்டர் அவ்வாறே செய்து விடுகிறார். மீது உள்ள 21 பாடல் பாடி 100 பாடல்களாக அந்த அபிராமி பட்டர் பாடி அந்த அபிராமி அந்தாதி நமக்கு கொடுக்கிறார். மிகவும் சிறப்பான ஒரு தினம். அதாவது அமாவாசை என்கிற திதியை பௌர்ணமியாக்கிய ஒரு தினம் இந்த தை அமாவாசை தான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலுக்கு உண்டு. அபிராமி கோயிலுக்கு உண்டு. அம்பாளும் சிவபெருமானும் தங்கள் பக்தர்களை காப்பாற்றிய ஒரு தினம் இந்த தை அமாவாசை. மிகவும் ஏற்றமான ஒரு அமாவாசை இந்த அமாவாசை. இதுபோல் சிறப்பான ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. எனவே தை அமாவாசை என்று நாம் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். முன்னோர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அங்காணி போகுது.